ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வணக்கம். இன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ உங்களோட கதாபாத்திரம் பல பேரால பாராட்டப்பட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேடம் எவ்வளோ அதில் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அவங்க என்னை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. ஓகே. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க கொடுத்த இன்புட்ஸு அண்ட் அவங்க டீம் எனக்கு அனுப்பிச்ச இதெல்லாம் இருக்குல்ல, ஆடியோ கிளிப்ஸ் ஆகட்டும், வீடியோ கிளிப்ஸ் ஆகட்டும். ஏன்னா நிறைய அண்ணா அவர்களை பற்றி நிறைய வீடியோ கிளிப்ஸ் இல்லை. ஓகே. அவர் ரொம்ப சிலது தான் இருக்கு. ம். ஆடியோ கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நம்ம இது பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணது. ஓகே. ப்ளஸ் எனக்கு ரொம்ப சுதா மேடம் தான் சொன்னாங்க. முன்னாடி இவரு நம்ம ஸ்டான்லி ஸ்டான்லி சார் பண்ணியிருந்தோம் இல்லையா, ம் ம் அவர்கிட்ட நிறைய இன்புட்ஸ் இருக்கு, நீங்க அவர்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு அவங்க நம்பர் அனுப்பிச்சு ஓகே. விட்டாங்க. ஸ்டான்லி சார் கிட்ட நான் நிறைய பேசினேன். ஓகே. அவரு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு எனக்கு. ம் ம் சின்ன 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 விஷயங்கள். ஓகே. ஏன்னா அவரு எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தாரு அறிஞர் அண்ணாவை பத்தி. புரியுது சார். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. சூப்பர் சார். சார் இன்னைக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முந்தைய நீங்கள் படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுடைய கதாபாத்திரம் அப்படின்னா அதுக்கான தனி ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா நான் தியேட்டர்ல இன்னும் படம் பார்க்கல. ஏன்னா நேற்று நைட் ஃபுல்லா எனக்கு ஷூட்டிங் இருந்தது. காலையில தான் வந்தேன் நான். ஓகே. எனக்கு இன்னும் தூக்கமே தெரியலன்னு சொல்லலாம். ஓகே. பட் நான் பார்ப்பேன். நாளைக்கோ நான் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறேன். அப்பதான் தெரியும் எனக்கு. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருந்தது தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஆமாம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் சார். ஆக்சுவலா இது எனக்கு நான் டப்பிங் போகும்போதே சுதா மேடம் சொல்லியிருந்தாங்க, ஆ அந்த லாஸ்ட் போர்ஷன் நீங்க அந்த பதவி இருக்கிற சீன் எல்லாம் கூஸ் பம்ப்ஸா இருந்தது ஆ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ சரி அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். பட் அது இன்னைக்கு அது உண்மை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாமே கொண்டாடுறாங்க அந்த போர்ஷன்ஸ். கண்டிப்பாக சார். ஏன்னா அதாவது சில சீன்ஸை டெலிட் பண்ணியிருந்தாலுமே அதை சோஷியல் மீடியாலேருந்து எடுத்து போட்டு டெலிட்டட் சீன் சொல்லி அதையுமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா நான் கூட கொஞ்சம் லைட்டா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஐயோ, அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொன்ன சீனை தூக்கிட்டாங்களோ அப்படின்னு. ம் பட் அது பெரும்பாலும் தூக்கலன்னு நினைக்கிறேன், கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கரெக்ட் சார். ஆமா, அது இருக்குன்னு நினைக்கிறேன். ம் 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 அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. புரியுது சார். அண்ட் அந்த சீன்ஸ் ஜனங்க அப்படி கொண்டாடுறாங்க போது சந்தோஷமா தான் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். தொடர்ச்சியாக இது மாதிரியான படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஒரு ரசிகர்களாக எங்களுடைய ஆசையும் அதுதான். நன்றி சதீஷ், நன்றி. ரொம்ப நன்றி சார். கங்க்ராச்சுலேஷன். ஒரு நல்ல ஒரு ரோல் உங்கள் லைஃப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ஆமா சதீஷ், தேங்க்யூ. தேங்க்ஸ் டு சுதா மேம் என்ன கூப்பிட்டதுக்கு இந்த ரோலுக்கு. ரொம்ப நன்றி அண்ட் சார். நன்றி சதீஷ், நன்றி. உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். அண்ட் உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.